ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து சீட்டு போட்டு வாங்கின பெரிய நகைன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது வந்து எனக்கு வந்து பெரிய நகை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சீட்டு கட்டுறப்போ ரொம்ப சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கெட்டின கோல்டு தான், கெட்டி வாங்கின கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நான் கையில் போட்டிருக்கிற இந்த ரிங்குமே சீட்டு கெட்டி வாங்கினது தான். இதுவுமே ஜிஆர்டியில் வாங்கின ரிங் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிங் தான் நான் ஜிஆர்டியில் இதுவும் வாங்கினது. இது வந்து கரெக்டாக 1 கிராம் ரிங், 22 கேரட் ரிங் தான் இது. இது வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போயும் அதே மாதிரியே இருக்கும். வீட்டில் பாத்திரம் விளக்குறது, வீட்டு வேலை பார்க்குறனால, நம்ம வீட்டிலையே வேலை பார்க்குறனால இந்த மாதிரி லைட்டாக நெளிஞ்சிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த கோல்டை காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சீட்டு போட்டு வாங்கின கோல்டு வந்து இது தான். இது வந்து வாங்கி 1 இயர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வளையல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 21 கிராம். இந்த வளையல் வந்து 14% வேஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. 5000 நாங்கள் அப்போ வந்து சீட்டு போட்டோம். போன வருஷத்தில் சீட்டு போட்டது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளோ மணி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த லேயர் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வளையல் வந்து லைட் வெயிட் வளையல் தானே, அதனால் நெளிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளே அங்கேயே கடையிலேயே இந்த லேயர் போட்டே கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது நகை எமர்ஜென்சிக்கு அடகு வச்சுக்கிறணும் அப்படின்னா இந்த லேயர் கடையிலேயே அடகு வைக்கிற கடையிலேயே எடுத்துருவாங்க. அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்க சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த இடம்லாம் நெளிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த இடம்லாம் நெளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு நெளிஞ்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்க சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோல்டு வந்து என்னோடய ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். நான் இந்த மாதிரி என்னென்ன கோல்டு வந்து சீட்டு போட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். நியூ மாடலாக, ட்ரெண்டிங் மாடல்லாம் நான் ஜுவல்லர்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கனவுன்னே சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட வளையல் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் போட்டதில்லை. தங்க வளையல் நான் போட்டது கிடையாது. நான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கின வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. மாதம் 5000 கட்டுறதுக்கு ரொம்ப 5000 அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அது கூடயே கோல்டு காயின் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின வளையல் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சீட்டு போட்டு வாங்கினாலுமே இப்போது சில கடைகளில் 18% தான் லிமிட்டட், இல்லைன்னா 0.5% தான் லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம அந்த நகையை போட்டுட்டு வேறு நகை வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியான வேஸ்டேஜில் எப்போயுமே நகை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம எடுத்து நல்ல மாடலாக எடுத்துட்டு ஃப்யூச்சரில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்து இப்போ எடுத்துட்டு ஃப்யூச்சரில் வந்து சரி இந்த நகை நம்மளுக்கு வேணாம் போடலாம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழித்து நம்ம போட்டுட்டு நகை எடுத்தாலுமே, வேறு கோல்டு எடுத்தாலுமே நம்மளுக்கு லாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேஸ்டேஜில் அவ்வளோ பிடிக்கிறாங்க நான் பார்த்ததில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம சீட்டு போட்டு எடுக்கலாம். முன்னாடியே நம்ம வர்ற பணத்தை கொஞ்சம் முன்னாடியே வர்ற பணத்தை வந்து இப்போ வந்து ஒரு 6000 மந்த்லி சேர்ந்துச்சு. 3 மந்த்துக்கு ஒன்ஸு 6000 நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் சேர்ந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சீட்டு போட்டப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தது, ஒரு நகை நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நகை நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு காசு வந்து கையிலேருந்து போன மாதிரி தெரியாது. சரி நம்ம சேர்த்து வச்ச கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
என்னோடய ஆசை நகை அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி நான் வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போது நான் வந்து 2023 மே மாதம் எடுத்த கோல்டு தான் இந்த வளையல். அதுக்கு வந்து அப்போ வந்து நாங்கள் கட்டினது 9 கிராம். 9 கிராமில் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே 2022லேயே நாங்கள் கட்டினோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2022ல் கட்டி மே மந்த் நாங்கள் போய் எடுக்கும்போது எங்களோட கோல்டு அப்போ உள்ள கோல்டு ரேட் வந்து இந்த இதான் இருந்தது. இதுலையே 9 கிராம் 9 கிட்டத்தட்ட 10 கிராம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 21 கிராம் நாங்கள் வந்து இந்த டோட்டலாக இந்த கோல்டு வந்து 21 கிராம். 21 கிராம்னா அப்போது நாங்கள் டோட்டலாக எவ்வளோ 9 தான் நாங்களே கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 21 கிராமுக்கு நாங்கள் வந்து 11 கிராம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே நாங்கள் கொடுத்து கட்டி வாங்கியிருக்கோம். அப்போ வந்து எவ்வளோன்னா, அப்போது நாங்கள் போன வருஷம் 2023 மே மந்தில் 5650 தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ரேட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இதிலேருந்து ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5650லேருந்து ஒரு 1000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளோ வருதுன்னு 6650 ரூபா இப்போ உள்ள ரேட்டுக்கு பார்த்தா. அப்போ 1000 ரூபா போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1000 ரூபா 1 கிராமுக்கு கூடிருச்சு. சரிங்களா? அப்போது இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 11 கிராம் நாங்கள் 11 கிராமுக்கு நாங்கள் காசு கொடுத்துருக்கோம். அந்த 11 கிராமுக்கு அமௌண்ட் வந்து 66,000. அதுக்கப்புறம் நாங்கள் மொத்தமாக 5000 சேர்த்ததில் நாங்கள் 55,000 கட்டுற அந்த லாஸ்ட்டு மந்தில் தான் போய் எடுத்தனால 50,000. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா இதில் வந்து வேஸ்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு 11% போட்டிருந்தாங்க. அந்த 11%ல் லாஸ்ட்டாக 9% நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம தான் முன்னாடியே இது கட்டியிருக்கோம்ல. அப்போது இந்த 11 கிராமுக்கு தான் இந்த வேஸ்டேஜ் 9% வேஸ்டேஜ். அதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது டோட்டலாக எவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஜிஎஸ்டி இதில் 3% ஜிஎஸ்டி வேறு 1.5 3% ஜிஎஸ்டி போட்டால் 1,22,537 ரூபா. எப்போது 2023 மே மந்த்து இந்த பேங்கிள் எடுக்கிறதுக்கு 1,22,537 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போது இந்த கோல்டு எடுக்கணுன்னா எவ்வளோ வரும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதையும் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் பாருங்கள் நான் சொல்கிறத. இந்த பேங்கிள் எடுக்கிறதுக்கு வந்து 2023 மே மந்தில் 1,22,537 ரூபா. அப்போது 2000 கிட்டத்தட்ட 11-12 மாதம் தான் டிஃப்ரென்ஸே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். அப்போது இந்த வருஷம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் 1 கிராம் கோல்டு ரேட் மட்டும் 6,670 ரூபா. அந்த 6,670ல் 21 கிராம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1,40,000 ரூபா. இந்த 70 கூட விட்டுருங்க, 1,40,000 ரூபா. அப்போ வேஸ்டேஜ் மட்டும் இந்த இதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் எவ்வளோன்னா ஃப்ரெண்ட்ஸ் 15,000. அதாவது 1,00,000. அப்போது வேஸ்டேஜ் மட்டும் நம்ம எவ்வளோ கட்டுறோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 கிராம் 3 கிராமுக்கு நம்ம வேஸ்டேஜ் மட்டுமே கட்டுறோம். இதே இது நம்ம சீட்டு போட்டு எடுத்தால் இந்த வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு லாபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஜிஎஸ்டியை நான் ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. ஜிஎஸ்டி நான் ஏன் லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம எடுக்கிற இந்த கோல்டோட அமௌண்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோல்டோட அமௌண்ட் அப்புறம் வேஸ்டேஜோட அமௌண்ட் இந்த 2 கோல்டோட அமௌண்ட்டுக்கு போட்டால் கூட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நம்மளுக்கு 1000 ரூபா நம்மளுக்கு லாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் வேஸ்டேஜ். ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம கோல்டு எடுத்துருக்கிற அந்த ரேட்டுக்கும் வேஸ்டேஜோட ரேட்டுக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டியை போடுவாங்க. அப்போ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ்? 4,660 ரூபா வருது. அப்போது ஆக மொத்தம் இந்த வேஸ்டேஜையும் ஜிஎஸ்டியும் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ டோட்டலாக
60,000 ரூபாய்க்கு நம்ம இப்போது 2024 இந்த 21 கிராம் பேங்கில் எடுத்தால் இவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது 2023 1,22,000 ரூபா, 2024 1,60,000. அப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னா 37,000 ரூபா பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம சீட்டு போட்டால் கூட ஒரு 10,000 தான் இதிலிருந்து கழிப்பாங்க. ஆனால் அப்போது வருஷம் நம்மளுக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக இருக்கிறத வீட்டில் ₹1 ₹2 இருக்கிறத நம்ம சேர்த்து வச்சு நம்ம கோல்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இது ஒரு மோட்டிவேஷ்னலாக கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட இந்த நான் சின்ன வயசுலேருந்து வளையல் போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு வளையல் நம்ம வீட்லேயும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நான் சேர்த்து வச்சு ஹஸ்பண்ட்டை சொல்லி அவங்களையும் சேர்த்து வைக்க சொல்லி சிக்கனமாக இருந்து எடுத்த பேங்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த மாதிரி தான் நிறையா இன்னும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டோட்டலாக நம்ம இந்த இயரு 37,000 ரூபா. நான் இதை எடுத்திருந்தா கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்றா கோல்டு சேர்த்து வைக்கலாம், ஃபேமிலி ரன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.